Eagle Electronics and Enterprises, ஆதம்பாக்கம் மற்றும் போரூர். மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பான நாள்ல ஒவ்வொருவரும் தன்னோட துறையில தனி முத்திரை பதிக்கணும் அப்படின்னு பயணிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில நாம இந்த துறைக்காக வந்திருக்கோன்னு நீங்களே பாருங்க. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் ஸ்மாஷர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. இது சென்னையிலே பிரபலமான ஒரு அகாடமி. இந்த அகாடமியில் பேட்மிண்டன் ரொம்ப முக்கியமாக சொல்லித்தராங்க. அந்த வகையில் நாம ஒரு முக்கியமான நபரை இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவங்க யாருன்னு பார்க்கலாமா? சிறப்பான நாளில் நம்ம ஒரு சிறப்பான நபர் தான் சந்திக்க போகிறோம். அவங்க யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? பிரபல மட்டைப்பந்து வீரர் சடகோபன் ரமேஷோட பொண்ணு தான் இவங்களுக்கான ஒரு தனி துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறையில் தனி முத்திரையும் படிச்சிருக்காங்க. அதுதாங்க இவங்க வந்து ஸ்டேட் லெவல் பேட்மிண்டன் பிளேயர். உங்களை சந்திச்சலவும் மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களோட சாதனைகள்லாம் கேட்டுட்டு தான் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறதுக்கு வந்தோம். இப்போ வந்து ஸ்டேட் லெவலில் பேட்மிண்டன் பிளேயராக இருக்கீங்க. இப்போ வந்து பேட்மிண்டன் அப்படிங்கிற இந்த துறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற உங்கள் ஆர்வம் எப்படி வந்துச்சு? ஃபஸ்ட்டு கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா டைம் இருந்துன்னு சொல்லிட்டு பேட்மிண்டன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணோம். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இம்ப்ரூவ் வேறு பண்ணிருந்தேன்னு சொல்லிட்டு இது ஸ்போர்ட்டாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். ஓகே, சூப்பர். எந்த வயசில் நீங்கள் இந்த பேட்மிண்டன் ஆட ஆரம்பிச்சீங்க? ஃபஸ்ட்டு 6 வயசில் ஆரம்பித்தேன். ஆனால் அப்புறம் விட்டுட்டு திருப்பியும் வந்து 8 வயசு. ஓகே, 8 வயசில் ஆரம்பிச்சேன். இப்போ உங்களுக்கு ஒரு 13 வயசு இருக்குமா? 13 வயசு இருக்கும். இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி இன்டென்ஸ் லெவலில் விளையாடணும் அப்படின்னு எத்தனை வருடங்களாக நீங்கள் கோச்சிங் மேற்கொள்ளுங்க? 1.5 வருஷம். 1.5 வருஷம் கோச்சிங்லேயே நீங்கள் வந்து ஸ்டேட் லெவலில் வந்துட்டீங்க. ரொம்ப அருமையான விஷயம் தான். இப்போ வந்து உங்களுக்கு நல்லா டைம் கிடைக்குதா விளையாடுறதுக்கு? இங்கே வந்து 2 hours 2.5 hours ஈஸியாக வந்துடும். அண்ட் நான் 6 நாள் வரேன் ஒரு வாரத்தில். ஓகே, சரி. உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் வந்து நான் ஒரு பேட்மிண்டன் பிளேயர் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? சந்தோஷமாக இருந்தாங்க. இந்தியா லெவலுக்குலாம் வரணும்னு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இன்டர்நேஷ்னல் பிளேயர் ஆகி ஒலிம்பிக்கில் கோல்டு வாங்கணும், அதான் என் கனவு. இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு கோச் யார்? இந்த இடத்துல எங்களுக்கு கோச் வந்து அமீர் சார். என்னை வந்து 6 days கோச்சிங் எடுக்கிறாரு, 2.5 hours. நல்லா கோச் பண்ணுறாரு. ஏதாவது ஸ்பெஷல் ட்ரைனிங் உங்களுக்கு? நான் வந்து மோஸ்ட்டாக கோச்சும் அசிஸ்டன்ஸோடு ஆடுவேன். கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க, ஏன்னா நான் தான் இந்த ஸ்டேட் லெவல் ஆடுறேன்னு சொல்லிட்டு. அது தவிர ஒன்றும் இதுவாக கொடுப்பேன். ஸோ டிஃப்ரெண்ட் ஷாட்ஸ்லாம் ஆடுவீங்களா? ட்ரை பண்ணுவேன், ஆனால் மேட்ச் போது ட்ரை பண்ண மாட்டேன். ஏன்னா மிஸ்டேக்ஸ் ரொம்ப அதிகமாக வந்துட்டு நான் பாயிண்ட்ஸ். உங்களோட பெஸ்ட் ஷாட் அப்படி அது இருக்கா? இப்போ ஸ்மாஷ் சொல்லுவாங்க. எனக்கு ஷார்ட்னா வந்து அவ்வளோ நல்ல ஷார்ட்ஸ்லாம் இல்லை, கவரேஜ் தான் எனக்கு நிறைய இருக்குது கோர்ட்டில். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் வந்து இப்போ சிங்கிள்ஸாக தான் ஸ்டேட் லெவலில் வரீங்களா இல்லை டபுள்ஸாக விளையாண்டுருக்கீங்களா? டபுள்ஸும் ஆடிட்டுருக்கேன். டபுள்ஸும் ஆடுவீங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து ரொம்ப நல்லாவே ஆடுவீங்களா? ரொம்ப அருமை. இப்போ வந்து பேட்மிண்டன் விளையாடணும், எந்த ஒரு ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் வந்து ஃபுட் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ வந்து சில ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து லிக்விட் தான் நீங்கள் சாப்பிடணும், ஃப்ளூயிட் தான் சாப்பிடணும்னு இருக்குது. இந்த மாதிரியான பேட்மிண்டன் விளையாட்டிலும் இந்த மாதிரி ஃபுட் டயட்லாம் இருக்கா? ஃபுட்டு பார்க்க மாட்டேன், மைண்டை வச்சு தான் விளையாடுவேன். கான்ஃபிடென்ஸ் இருந்தாலே ஜெயிக்கலாம். ஸோ கான்சன்ட்ரேஷன் இம்பார்ட்டன்ட்ல இந்த கேமுக்கு. அருமையாகவே சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு பிடித்தமான பேட்மிண்டன் பிளேயர் யார்? உமன்ஸில் தாய் சூயிங்னு சைனீஸ் டைப்பேலேருந்து, மென்ஸில் லிண்டான்னு. ஓகே. ஸோ இந்தியன் பிளேயர்ஸில் உங்களுக்கு பிடிச்சாரு? இந்தியனில் PV சிந்து, ஸ்ரீகாந்த் கிடாம்பி 2 பேரும். நான் அமீர் ஸ்மாஷர் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் கோச்சாக இருக்கேன். நியர்லி 2 yearsஆக க்ராஸ் பண்ணி இங்கே கோச்சாக இருக்கேன். ஸோ அட் ப்ரெசன்ட் வி ஸ்டார்டட் நியூ பேச்சஸ் 2008 and 2009-10 அந்த மாதிரி பேச்சஸ். தோஸ் ஆர் under 10. So we are focusing to take them to state and nationals. So we started in this academy. Before taking the children, we are giving face-to-face ஒரு மீட்டிங் வச்சு பேரண்ட்ஸை வந்து கவுன்சிலிங் பண்ணுறோம். how they are want to go in this field. So how long they want to process for next 3 years, 4 years எப்படி போகணும். இப்போ சாதாரணமாக வந்து at present the Tamil Nadu competition is so good. So Karan Rajan is now at present
ஓல்ட் நம்பர் ரேங்கிங் 109 இருக்காரு. அண்ட் தென் சதீஷ் அண்டர் 17 இந்தியா நம்பர் 2, சங்கர் முத்துசாமி இந்தியா நம்பர் 1, சித்தாந்த் குப்தா டாப் ரேங்கிங் 3. ஸோ வந்து நிறைய தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து டாப் ரேங்கிங் இந்தியா லெவலில் இருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டாண்டர்டே வந்து மோஸ்ட்லி டாப் லெவல் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு இருக்காங்க எல்லோரும். ஸோ தமிழ்நாட்டில் ஸ்டேட் வின் பண்ணவே சாலிடாக வந்து யூ கேன் ரீச் நேஷ்னல்ஸ், குவார்டர்ஸ், செமிஸ் வரைக்கும் கூட போயிடலாம். ஸோ ரீசெண்டாக வந்து நான் தமிழ்நாடு டீமுக்கு மேனேஜராக கூட போயிருந்தேன். ஸோ போனதில் வந்து அவுட் ஆஃப் 16 மெயின் பிளேயர்ஸ் பிளேயர்ஸில் நம்மளோட தமிழ்நாடு 5 பிளேயர்ஸ் ஆர் இன் மெயின் ரேங்கிங். ஸோ எந்த ஸ்டேட்டில் இல்லையாதோ அண்டர் 15 கேட்டகரியில் வந்து அத்தனை பாய்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரம் தமிழ்நாடு. அது ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். இந்த வாட்டி தமிழ்நாடு டீம்லேருந்து நிறையா பிஐ டைரக்ட் என்ட்ரியே கிடச்சது சாம்பியன்ஷிப்க்கு. அண்ட் தென் பாய்ஸ் ஆல்சோ பெர்ஃபார்ம் வெல். சங்கர் வந்து செமிஃபைனல் போனார், சித்தாந்த் குப்தா செமிஸ். ஸோ காம்படிஷன் ஸ்டாண்டர்ட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ தட்ஸ் வை வி டாக் வித் த பேரண்ட்ஸ். ஸோ ஒரு பிளேயரை கொண்டு வரதுக்கு மினிமம் 2 to 3 years ஆகிடுது. ஸோ அந்தளவுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுனால வி வாண்ட் டு கிளியர். ஸோ எல்லா டாப் அகாடமிஸும் வந்து 3 sections பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் வி வில் டாக் வித் த பேரண்ட்ஸ். ஏன்னா ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக பர்மிஷன் தேவை. ஸ்கூல் பர்மிஷன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எங்களோட எய்ம் வந்து நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் வரைக்கும் பசங்களை கூட்டுன்னு போகணுன்னு. ஸோ தட்ஸ் வை வி ஆர் டேக்கிங் த சில்ட்ரன்ஸ் ஏஜ் ஆஃப் 8, 9 அந்த மாதிரி. பிகாஸ் ஒரு லாங் டேர்முக்கு சஸ்டைன் ஆகிறதுக்கு. If you take 12, 11 வந்து ஆட்டோமேட்டிக்காக 2 yearsல வந்து they are going to 9th or 10th. So again they will put break. So அந்த லாங் ப்ராசஸ்க்கு வந்து அந்த ஏஜ் கேட்டகரியில் வந்து we are not taking at present. So we are focusing on those are 3rd standard, 4th standard. So those want to go long process அவங்களுக்காக. இப்போ வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரியான இடங்களுக்குலாம் போய் விளையாண்டுருக்கீங்க? நிறைய தமிழ்நாடுக்குள்ளே போயிருக்கேன். சேலம், மதுரை, சிவகாசி, அப்புறம் நிறைய இடம் போயிருக்கேன். தமிழ்நாடுக்கு வெளில நிறைய நார்த் ஸ்டேட்ஸில் டெல்லி, குல்பர்கா, கோவா எல்லாம் போயிருக்கேன். சரி, ஓகே. இப்போ நீங்கள் இந்த மாதிரி போகிறதுனால உங்களுக்கு நிறைய கிளாஸஸ் மிஸ் ஆகும்ல. ஸோ நீங்கள் எப்படி வந்து படிப்பையும் விளையாட்டையும் மேனேஜ் பண்ணுறீங்க? பெர்மிஷன் கேட்போம் ஸ்கூலில். அண்ட் அவள் வந்து டைம் கொடுப்பா ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ்லேருந்துலாம் வந்து ஹெல்ப் கேட்டுப்பேன். நமது மக்கள் தொலைக்காட்சியில் நானிலம் கொண்டாடும் தமிழர் திருநாளில் மேளக்கட்டு மூலமாக தரணியை தன் பக்கம் ஈர்க்கின்ற தமிழர் கலை. கோமளி வந்துட்டேன், கூத்து ஆட வந்துட்டேன். கோமளி வந்துட்டேன், கூத்து ஆட. கரகோஷம் பெறுகின்ற கட்டியக்காரரின் தரமான நகைச்சுவை. வீதியில் அரங்கேறும் விறுவிறுப்பு குறையாத வித்தியாசமான கூத்தாடு களம். படித்து மகிழ்ந்த பாரத கதையை நவரசம் வெளிர நடித்து காட்டும் கிருஷ்ணன் தூது. கச்சிதமான காட்சி அமைப்பு, காட்சிக்கு வலுவூட்டும் பின்னணி இசை, திரைப்படங்களுக்கு இணையான பொழுதுபோக்கு, களை கட்டும் தெருக்கூத்து. தமிழர் திருநாள் வரை காத்திருங்கள். மக்கள் வணக்கம். இன்றிரவு 8 மணிக்கு மக்கள் செய்திகளில் பள்ளிகளை தரம் உயர்த்த மறுப்பதா தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம். மருத்துவ ஆணைய சட்டம் அன்புமணி ராமதாஸ் கடும் எதிர்ப்பு. பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தையா வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா விளக்கம். தயார் நிலையில் அணு ஆயுதங்கள், அமெரிக்காவுக்கு வடகொரியா எச்சரிக்கை. இன்றிரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்.
46 ஆண்டுகால வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை பெற்ற கைராசியான நகைக்கடை CB மற்றும் CD ஜுவல்லரி. கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் சிறப்பு விற்பனை. போரூர், சென்னை 116. வணக்கம், என் பேர் ராஜேஷ் ராம்குமார். 2015 நானும் என் ஃப்ரெண்ட் யுவராஜ்னு ஒருத்தரும் இதை ஆரம்பித்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 20 இயர்ஸாக ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ப்ராப்ளம் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, மென்டல் ஸ்ட்ரெஸ். எங்கே போனாலும் மென்டல் ஸ்ட்ரெஸ் தான். இன்ஃபேக்ட் நான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து 20 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது பேக் 20 இயர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து இருந்தது. ஆனால் அது எப்படி குறைவாக இருந்ததுன்னா நிறைய விளையாட்டு, உடல் பயிற்சி இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. பட் இந்த லாஸ்ட் 20 இயர்ஸில் வித் டிவி, வீடியோ கேம்ஸ், ஐபேட்ஸ் அண்ட் இந்த மாதிரி எல்லா வகையான டிஜிட்டல் ப்ளே வந்ததுலேருந்து இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்கு ஒரே வழி வந்து விளையாட்டு, உடல் பயிற்சி தான். ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்னு ஒன்று யோசித்தோம். இன்னொன்று வந்து நான் வந்து யூரோப்பில் ஒரு 10-12 இயர்ஸ் இருந்திருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே பயங்கர இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. அதுக்கு வந்து ஒன் ஆஃப் தி மெயின் திங் வந்து அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தது. இப்போ சவுத் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் 2015 வந்து பேட்மிண்டன் விளையாடணும்னா விளையாடுறதுக்கு ஒரு இடமே கிடையாது. ஒன்றா காந்தி நகர் கிளப் போகணும், ஆனால் அதில் மெம்பர்ஸ் மட்டும்தான் அலவுடு, இல்லை அவுட்டோரில் விளையாடணும். அங்கே அவுட்டோரில் விளையாடும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பயங்கரமான பிரச்சனை வந்து கிரவுண்டு வந்து ஸ்டெடியாக இருக்காது, பள்ளம் இருக்கும், காலில் அடிப்படும். பிளேயர்ஸ் கிரியேட் பண்ணுறது வந்து ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயம். ஸோ அப்போ வந்து நாங்கள் சரி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம், ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பித்து அங்கே பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ், ஸ்குவாஷ், அதுக்கப்புறம் வந்து வேறு இன்ஸ்ட்ரக்டர் ரன் ப்ரோக்ராம் லைக் ஜும்பா, பேலே, ஜிம்னாஸ்டிக்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் அதை ஒரே ரூஃபில் கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அதோட பலன் தான் வந்து ஸ்மாஷர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. My name is Aditi. I'm studying at 4th standard. I'm here 2 years in the academy. My favorite player is Jwala Gutta, and my ambition when I be big is IAS officer and a badminton player. என் பேர் ஆகான்ஷா. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் 2 இயர்ஸாக வரேன். பேக் ஹேண்ட், ஃபோர் ஹேண்ட் டாஸஸ்லாம் எனக்கு பிடிச்சது. என் ஃபேவரட் பிளேயர் சிந்து. என் பேர் கிருஷு. நான் 5th ஸ்டாண்டர்டில் படிக்கிறேன். நான் இங்கே 3 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன். என்னோட கோச் அமீர் சார். என்னோட ஃபேவரட் பிளேயர் லிண்டன். என்னோட ஃபேவரட் ஷாட் ஃப்ரெண்ட் ஸ்மாஷ். ஹலோ, நான் தர்ஷினி. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு பேட்மிண்டன்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் மை ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் இஸ் பேட்மிண்டன். நான் இந்த அகாடமிக்கு வந்து 1 இயராக வந்துட்டுருக்கேன். அண்ட் எனக்கு வந்து டாஸஸ் விளையாட ரொம்ப பிடிக்கும். My name is Rahul. I am studying in 4th standard. My ambition is going to be a badminton player. என் பேர் மித்துல். நான் கிளாஸ் 4th A. எனக்கு பிடிச்ச cross drop. நான் வந்து எனக்கு பிடிச்ச பேட்மிண்டன் கேரக்டர் வந்து லீ சாங் வி. அகாடமியோட ஸ்பெஷாலிட்டி ஃபஸ்ட்டு திங் வந்து அந்த ப்ராஸ்பெக்டஸில் வந்து வி வில் டெல் ஃபார் 1 hour இஸ் ஃபன் அண்ட் ஃபிட்னஸ், காம்படிட்டிவ் ஸ்டாண்டர்டுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணோம். ஸோ தோஸ் ஆர் ஆஸ்பைரிங் ஃபார் த ஸ்டேட் அண்ட் நேஷ்னல். அந்த ப்ரோக்ராம் வந்து அந்த இதுலேயே இருக்கும், அந்த ப்ராஸ்பெக்டஸ், அந்த அகாடமியோட ப்ராஸ்பெக்டஸ்லேயே வந்து இருக்கும். இஃப் யூ கம்மிங் 1 hour நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் அ ஃபன் அண்ட் ஃபிட்னஸ், அதுக்கு தான் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ காம்படிட்டிவ் லெவல் வரும்போது, ஆஸ்பைரிங் ஃபார் ஸ்டேட் அண்ட் நேஷ்னல்ஸ் வரும்போது, we will talk with the parents face to face, அவங்களோட எய்ம், அவங்களோட கமிட்மெண்ட், how long they are ready to wait for the result, and how long they are ready to give time for the badminton, especially badminton. அந்த 3 sections பண்ணுறதுக்காக. அண்ட் தென் அவங்க ஸ்கூல் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா. ஸோ இங்கே சிட்டி பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அம்மாவும் ஒர்க் பண்ணுறாங்க, அப்பாவும் ஒர்க் பண்ணுறதுனால ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக
சில பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, சில பேரண்ட்ஸ்க்கு அது சூட் ஆகுது. எல்லாருக்கும் சூட் ஆகுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்த விஷயம், சிட்டி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தூரமாக போக வேண்டியதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோயம்புத்தூரில் வந்து 4-5 அகாடமி இருக்குது, மதுரையில் 3-4 அகாடமி இருக்குது. என்ன ரீசன்னா வித்தின் 2 கிலோமீட்டர்ஸில் வந்து ஃபிட்னஸ் கிரவுண்ட் அண்ட் இது இப்போது மதுரையில் பார்த்தீங்கன்னா ரேஸ் கோர்ஸ் ஸ்டேடியம்னு இருக்குது. ஸோ அது வந்து உள்ளே வந்து 11 கோட்டு அத்லெட்ஸ் கிரவுண்ட். ஸோ பிளேயர் வந்து அங்கே வந்துட்டு அங்கேருந்தே முடிச்சுட்டு எல்லாமே பண்ணிட்டு போயிடலாம். பட் சிட்டி பொறுத்த வரைக்கும் இப்போது ஃபிட்னஸ் போனோன்னா யூ ஹாவ் டு கோ டு எனி ப்ரைவேட் கிரவுண்ட், இல்லைனா YMCA நந்தனம். இப்போ OMRல இருக்கிறவங்களுக்கு நந்தனம் போனோன்னா போகிறதுக்கே 1/2 hour ஆகிடும், வரதுக்கு 1/2 hour. ஸோ மார்னிங் அந்த இருக்கிற ஷெடியூல் 2 hours 3 hours ஷெடியூலில் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ தே ஆர் கோயிங் ஃபார் த ஒரு ஃபிட்னஸ் ஸ்டூடியோவுக்கு போய் சில பசங்க போய் பண்ணுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு சில பேரண்ட்ஸ் வந்து தே ஆர் கம்மிங் ஃபார்வர்ட். சில பேரண்ட்ஸ் வந்து இந்த ஆக்சிஸ் பண்ண முடியாதனால கொஞ்சம் நம்மாய் கூட போயிடுறாங்க. சின்ன வயசுலேருந்தே வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகணும் அப்படின்னு ஒரு பயங்கர ஆர்வம் எனக்கு இருந்தது. பட் அது இன்ன வரைக்கும் விஷாவே இருக்குது. பட் அந்த விஷயம் வந்து இன்னொரு 4 கிட்ஸுக்கு நம்ம இந்த பேட்மிண்டன் மெயினாக பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்போர்ட்ஸ். இந்தியா வந்து அதில் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது. ஸோ ஒரு கிட்ஸுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் சென்டர், ஸ்போர்ட்ஸ் அகாடமியாக சென்னை லெவலில், ஹைதராபாத் எங்கேயோ போயிடுச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னை இப்போ தான் வந்து ஸ்லோவாக வந்துட்டுருக்கு. ஸோ அதில் நல்லா பண்ணும் ஆரம்பித்தோம். இப்போ வந்து அதே மாதிரி அதில் வந்து இப்போது நம்ம வந்து கோச்சிங்கோட இது பார்த்திங்கன்னா பேசிக்னு இருக்குது, ஃபன் அண்ட் ஃபிட்னஸ்க்கு, அப்புறம் அட்வான்ஸ் வந்து காம்படிட்டிவ் லெவலில் விளையாடுறதுக்கு, அப்புறம் சூப்பர் அட்வான்ஸ் அண்ட் எலைட்டுன்னு சொல்லிட்டு இன்னும் 2 கேட்டகரி இருக்குது. இது வந்து மெயினாக ப்ரொஃபஷ்னல் கிட்ஸ் வந்து Under 10, Under 13, Under 15 இதில் உருவாக்கணும் அப்படின்றது தான் ஒன் ஆஃப் தி மெயின் எய்ம். இனிஷியலாக நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட் 6 months வந்து பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்தது. எல்லா குழந்தைங்களும் கூட்டிகிட்டு வந்து இது ஒரு நல்ல என்விரான்மெண்ட், இங்கே நல்லா சேஃபான என்விரான்மெண்ட், நல்லா நல்லா இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் டீமே இங்கே வந்து அசம்பிள் பண்ணோம். அமீர் ஹெட் கோச்சு, விஷ்ணு, அஷ்வாக், இலியாஸ், இந்த மாதிரி வந்து அசிஸ்டன்ட் கோச்சஸ்லாம் வச்சு இப்போ வந்து ஒரு 6 member கோச்சஸ் இருக்காங்க. அதை வச்சு இது பண்ணோம். அதே மாதிரி இப்போ வந்து Under 10 டீம்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா எல்லாருமே 2008, 9, 10 பாண்ட் பண்ணவங்க. லாஸ்ட் 1 year-ஆக அவங்களுக்கு இன்டென்ஸ் ட்ரைனிங் நடந்துட்டுருக்கு. 2019, 20 Under 13 நிச்சயமாக இதுலேருந்து ஒரு ஸ்டேட் லெவல் சாம்பியன் உருவாகுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி ஸ்டேட் லெவலோட நிற்காமல் Under 15, Under 17 வந்து நேஷ்னல் லெவல், ஹைதராபாத்தில் இருக்கிற கோபிச்சந்த் அகாடமிக்கு வந்து இங்கேருந்து ஒரு ஃபீடர் சென்டராக நம்ம கிரியேட் பண்ணணும், நேஷ்னல் லெவல் சாம்பியன் கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து ஒன் ஆஃப் தி மெயின் எய்ம். இப்போ நம்மளால் அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆக முடியல, நம்மளை மாதிரி ஒரு 4 ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகுது இங்கேருந்து நம்மளோட பெட்டராக ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல் வரணுன்றது தான் ஒன் ஆஃப் தி மெயின் எய்ம்ஸ். அதை நோக்கி தான் நாங்களும் போயிட்டுருக்கோம். இது பேட்மிண்டனில் மட்டும் நாங்கள் நிற்கலை, ஜிம்னாஸ்டிக்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ level 1 and level 2 ஜிம்னாஸ்டிக் பண்ணிகிட்ருக்கோம், பேலே பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே மெயின் ஃபோக்கஸ் வந்து கிட்ஸ் தான். ஐக்கிடோ, செல்ஃப் டிஃபென்ஸும் பண்ணுறோம், ஐக்கிடோ அண்ட் கிராவ் மகான்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே செகண்டரி ஸ்போர்ட்ஸ். ப்ரைமரி ஸ்போர்ட்ஸ் இஸ் பேட்மிண்டன், வேர் கோச்சிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ அகாடமி ஒர்க்கிங் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா மோர் தேன் half ஆஃப் த டைம் ப்ரைம் டைமில் ஈவினிங் 4லேருந்து நைட் 9 வரைக்கும் ப்ரைமாக 3 கோர்ட்டுமே ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் கிட்ஸ் தான். மிச்ச கார்பரேட்ஸ்லாம் அதுக்கப்புறம் தான் 8க்கு மேலே 9க்கு மேலே தான் உள்ளே வருவாங்க. புத்தாண்டு துவக்கத்தில் கடும் குளிரை மீறி சூடுபிடிக்கும் தமிழக அரசியல். மக்கள் விரும்பும் ஆரோக்கியமான அரசியல் தலைமை எது? நடிகர்களின் அரசியல் நுழைவை தமிழக மக்கள் ஏற்பார்களா? மாற்றம் முன்னேற்றத்தை நோக்கி நகரும் 2018ஆம் ஆண்டு. விறுவிறுப்பாக விவாதிக்கும் அச்சமில்லை. இன்று இரவு 9:02க்கு நமது மக்கள் தொலைக்காட்சியில். இணைந்து வழங்குபவர்கள் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம், ஆச்சி மசாலா மற்றும் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். பாட்டி மசாலாவின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பாட்டி மசாலாவின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.
ஏன்னா கேள்விப்பட்டேளோ நம்ம ஈகிள் எலக்ட்ரானிக்ஸோட நியூ இயர் டிஸ்கவுண்ட் சேல்ல ஃபர்னிச்சர்ஸ் மேல 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் தராமே. அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ், பர்னிச்சர், மொபைல் எதுவா இருந்தாலும் சென்னையிலேயே பெஸ்ட் ரேட்ல வாங்கி 2500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்டையும் அள்ளலாமே. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், ஆதம்பாக்கம் மற்றும் மௌலிவாக்கம். கண்டிஷன் சப்ளை. நமது மக்கள் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு சமூகத்தின் திருமணச் சடங்குகளை காட்சிப்படுத்தும் புத்தம் புதிய நிகழ்ச்சி கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி. உங்கள் சமூகத்தில் சமீபத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்வை நமது மக்கள் தொலைக்காட்சியில் காட்சிப்படுத்த விரும்புவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8937272199. இணைந்து வழங்குபவர்கள் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மாபெரும் வளையல் திருவிழா. வணக்கம் சார். வணக்கம். இப்போ ரித்திகா இவ்வளோ அளவுக்கு வந்து ஸ்டேட் லெவல் ஒரு சாம்பியனாக வந்ததுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். ஸோ இப்போ வந்து எத்தனையோ பிளேயர்ஸ் இருக்கும்போது ரித்திகா வந்து ஸ்டேட் லெவல் நல்லா வின் பண்ணுவாங்க, நேஷனல் பிளேயர் ஆவாங்க அப்படிங்கிற எந்த நம்பிக்கையில் நீங்கள் அவங்கள எடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் திங் வந்து ஷி இஸ் ஹேவிங் குட் பவர், அப்புறம் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இருக்குது. ஸோ அப்புறமா வந்து அடுத்த ஸ்டாண்டர்ட் போகும்போது கொஞ்சம் வந்து அந்த லோயர் பாடி ஒர்க் அவுட் இதெல்லாம் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணின்னு இருக்கோம். ஸோ அப்புறம் பயோமெட்ரிக் டெஸ்ட்டு எடுத்து இருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் பார்க்கணும். இட்ஸ் எ பிக் சேஞ்ச். ஒன்று வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஜாயிண்ட்லலாம் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரென்த் வந்துருச்சுன்னா பெட்டராக இருக்கும் இன்னும் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, ரித்திகாவுக்கு என்ன மாதிரியான ஸ்பெஷல் ட்ரைனிங்ஸ் தரீங்க? ஸ்பெஷல் ட்ரைனிங்கிறதோட தே ஆர் ஃபாலோயிங் அவர் செக்ஷன்ஸ். ஸோ 3 செக்ஷன்ஸ் எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்கன்னா நம்மளும் அதே தான் பண்ணுறோம். ஸோ அதுக்கு அவுட்புட் வருது. சிம்பிளாக சொல்ல போனால் ஒர்க்கிங், த ரிசல்ட்ஸ் ஆர் கம்மிங். சிம்பிள். இப்போ அவங்க சொன்னாங்க வந்து நான் வந்து விளையாடுறது வந்து அசிஸ்டன்ஸ் கூட விளையாடுவேன். ஸோ அசிஸ்டன்ட் கோச் கூட விளையாடும் போது என்னோட தரமும் வந்து கொஞ்சம் மேலே ஏறும். ஸோ இந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? அஸ் அ கேர்ளாக வந்து அவள் இருக்கிறதுனால இப்போ நாங்கள் இப்போ எங்கள் கூடலாம் ஆடும் போது எங்களோட ஸ்மாஷர்ஸ், எங்களோட ஸ்பீட், அவள் வந்து அந்த ரிதமாக ஆடும் போது பிக்கப் பண்ணும் போது வந்து அந்த கேர்ள்ஸ் கூட வந்து ஈஸியாக வந்து அவள் வந்து ஃபைட் பண்ணுறான். சிம்பிளாக நீங்கள் சைனா கூட எடுத்துக்கும் போது விமல் சார் கிட்ட போனாங்க அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக. பட் அங்கே தே பிளேட் வித் மோர் வித் பாய்ஸ். ஸோ எவ்ரி திங் இஸ் பிளேயரோட அபிலிட்டி, ஒரு கேலிபர், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா என்ன தான் நாங்கள் 90% கொடுத்துட்டாலும் லாஸ்ட் அந்த 91லேருந்து 100 வந்து பிளேயர் தான் கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து ஒரு 10 மார்க் கம்மி ஆகிடுச்சுன்னா 50 to 60 கண்டுக்க மாட்டீங்க. அதே 90 to 100ல் கம்மி ஆகிடுச்சுன்னா அந்த 10 மார்க்காக ரொம்ப வருத்தப்படுங்க. இன்னும் 10 மார்க் அந்த 100 இருக்குமே, அந்த 100 தான் பிளேயர். அந்த லாஸ்ட் 10 to 15 மார்க்ஸ் பிளேயர். 70% 60% பேரண்ட்ஸ், மீதி நாங்கள், மீதி பிளேயர் தான். அந்த தனி கேலிபர். ஸோ அதனால நிறைய கிரெடிட் பிளேயருக்கு தான் போகும். அருமையாகவே சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு பேட்மிண்டனில் எந்த ஒரு விளையாட்டாக இருந்துட்டாலும் பயிற்சியை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வகிக்கிறது ஃபுட். அவங்க சாப்பிட்ற உணவு வந்து கரெக்டாக இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும், அவங்களால நல்லா ப்ளே பண்ண முடியும், கான்சன்ட்ரேஷன் பவர்லாம் இருக்கும், ரிகவரியே கிடைக்கும். ரிகவரியே கிடைக்கும். ஸோ ரித்திகாவுக்கு நீங்கள் எந்த மாதிரியான ஃபுட் டயட் ஃபாலோ பண்ண சொல்கிறீங்க? ஃபுட் டயட்டுன்னு சொல்கிறது நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறது ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு விதமான ஃபுட்டு. சில பேருக்கு வந்து மில்க் அலர்ஜி இருக்கும், சில பேருக்கு பீனட்ஸ் அலர்ஜி இருக்கும், சில பேர் ட்ரை நட்ஸோட அலர்ஜி இருக்கும். ஸோ அதனால வந்து நாங்கள் என்ன சூஸ் பண்ணோம், பெட்டர் யூ கோ டு நியூட்ரிஷன்ஸ். ஒரு என்னென்ன டயட் எடுக்கணும் அதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறமா வந்து உங்களுக்கே தெரிய வரும், என் குழந்தைக்கு இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது, இதுதான் சூட் ஆகுது, ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரோட்டீன் தான் கொடுக்கணும் அப்படின்றப்போ வந்து அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 3 months 4 months கழிச்சு ஸோ எல்லாமே டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டாக தெரிய வரும். இங்கே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ராமிசிங் அண்ட் அப்கமிங் பிளேயர்னா ரித்திகா ரமேஷ் சொல்லலாம். இவங்க வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சடகோபன் ரமேஷ், இந்தியன் கிரிக்கெட் பிளேயர். தமிழ்நாட்டில் வந்து கிரிக்கெட்டில் வந்து நிறைய சாதனை பண்ணியிருக்காரு, இந்தியா லெவலில் வேர்ல்டு லெவலில் பண்ணியிருக்காரு. அவங்க பொண்ணு தான். இவங்க வந்து சப் ஜூனியர் கேட்டகரியில் விளையாடுறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து இந்த சூப்பர் அட்வான்ஸ் அண்ட் எலைட் ப்ரோக்ராம் அவங்களுக்கு இது பண்ணுறோம். ஸ்பெஷலி வி ஆர் கோச்சிங் ஹர் டு வின் த ஸ்டேட் லெவல். அவங்க ஆல்ரெடி இப்போ வந்து அண்டர் சப் ஜூனியரில் அண்டர் 13ல் வந்து ஸ்டேட் லெவலில் வந்து மெயின் ட்ராவில் வந்து டாப் 8 பிளேயர்ஸில் இருக்காங்க.
நேஷ்னல் லெவல்லையும் குவாலிஃபையிங் விளையாடி மெயின் ரவுண்ட் வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் அவங்க எப்படியாவது ஸ்டேட் லெவல் வின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த ஃபுல் பேட்மிண்டன் டீம் பார்த்தீங்கன்னா அவங்கள நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவோம். அமீர் ஸ்பெஷலி வேரியஸ் கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் பேட்மிண்டனில் பார்த்தீங்கன்னா ஷேடோவிங் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து மூமெண்ட் ப்ளஸ் ஸ்மாஷஸ் வேரியஸ் ஸ்ட்ரோக்ஸ் அதை அவர் சொல்லியிருப்பார். அதை எல்லாமே ஸ்பெஷல் ட்ரைனிங் பண்ணுறோம். அவங்க வந்து வீக்லி 6 days வருவாங்க 2 hours ட்ரைனிங்க்கு, ப்ளஸ் சாட்டர்டே சண்டே அடிஷ்னல் கிளாஸஸ் இருக்கும். அதை தவிர அவங்க மார்னிங் ஃபிட்னஸும் போகிறாங்க. ஸோ இதை தவிர ஸ்கூலும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஷீ இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ராமிசிங் பிளேயர் அட் ஸ்மாஷஸ் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். பேட்மிண்டன் டீம் நாங்கள். ஸோ இங்கெல்லாம் எங்களோட கோச்சர்ஸ், அசிஸ்டன்ட் கோச்சர்ஸ் இலியாஸ், விஷ்ணு, எழில். ஸோ நாங்கள் தான் வந்து இப்போது இந்த டீமை வந்து இன்னொருத்தர் இருக்கார் அஷ்வாக்னு, அவர் NIS பண்ணுறதுக்கு போயிருக்காரு. ஸோ வி ஹவ் குரூப் to make a state and national players. பொதுவாகவே பேட்மிண்டன் அப்படின்னா வந்து வீட்டுக்கு பக்கத்தில் விளையாடுற விளையாட்டை தான் பார்த்தோம். ஆனால் வந்து அந்த விளையாட்டில் சாதிக்கணும் அப்படின்னா எவ்வளோ கடின உழைப்பு, எத்தனை விதமான ட்ரைனிங் இதெல்லாம் தேவை அப்படின்னு அவங்கள பார்த்தா கற்றுக்கிட்டு இன்னும் நிறைய நீங்கள் வெற்றிகளை குவிக்கணும், தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கணும் அப்படின்னு மக்கள் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கணும். நன்றி.